மற்றவங்களுக்கு எதிர்பார்க்கலை, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மற்றவங்களுக்கு தெரியல, எதிர்பார்க்கலை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா, அது அவங்க மட்டும் தான் தெரியும் இல்லையா. அப்போ நீங்கள் தான் இதை நிறைவேற்றி தருபவன் என்னுடைய இறைவன் மட்டும்தான் நினைக்கிறீங்க இல்லையா, அதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தருபவன் அவன் தான் நீங்கள் இருக்கீங்க. அவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக. மற்றவங்கெல்லாம் பக்கத்தில் அங்கேயும் பார்க்குறாங்க, இவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க இறைவன்கிட்ட எதிர்பார்க்கல, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு விருப்பத்தை கொடுத்தது என்னுடைய இறைவன் தான். அதனால் நீங்கள் கவலை இல்லை, துக்கம் இல்லை, பெரும் போராட்டம் இல்லை உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா அது அவன் கொடுத்த விருப்பம்னு நீங்கள் உணர்றீங்க. அந்த விருப்பத்தின் மீது உறுதியாக இருக்கிறீங்க. அதை பற்றிய ஒரு காட்சியும் தெரியல, அது வர்றதுக்கான ஒரு காட்சியும் தெரியல, ஆனாலும் நம்புறீங்க, கிடைத்தது போன்றே நம்புறீங்க. அந்த விருப்பத்தின் மீது, அந்த விருப்பம் நல்லபடியாக இருக்குது, நல்ல விருப்பமாக இருக்குது, நல்ல எண்ணமாக இருக்குது, நீங்கள் அதை நம்புறீங்க. இது உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்தது போன்றே நம்புறீங்க. கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் இல்லை, அந்த எண்ணத்தை உங்களுக்கு வரும்போது அந்த எண்ணம் அதற்கான ஒரு சூழலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை, இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கொள்கிறீங்க. அவர்கள் எதிர்பார்க்காது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இதுதான் இறைவன்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி. இப்போ நீங்கள் எந்த தவறும் செய்யலை, செஞ்சதுக்கு நினைவு அவங்க படுத்தும் போது தவறுன்னு உணர்றீங்க, அதுலேருந்து மாறணும்னு விரும்புகிறீங்க, தவறான சொல்லிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாதுங்கிற பயப்படுறீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு உண்டு, அது உண்டு. உங்களுக்கு மட்டும்தான் இது அவ்வளவும் தெரியும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ உங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதுக்குரியதை நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதை அவன் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் எதை உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களோ அதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி வேணாலும் உலகத்துக்கு போக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படி இல்லை, அவங்க இறைவனுக்கு பயப்படுறீங்க. உண்மையாக இருக்கணும்னு பயப்படுறீங்க, தவறு பக்கம் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. அதையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ அப்படி நான் வாழும்போது எனக்கு என்னுடைய கேடுகள் என்னை விட்டு நீங்கும், நன்மைகள் என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு உண்டுன்னு நம்புறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நமக்கு உண்டுன்னு நம்புறீங்க. அவங்க எதிர்பார்க்கல, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் நம்பிக்கையை அவன் வீணாக்குவதில்லைன்னு சொல்கிறான். இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, கேட்டால் அதான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களான்னு யாருக்கு தெரியும்? வாயில் நீங்கள் சொல்லலாம் இல்லையா, சத்தியம் கூட பண்ணலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் அதில் உறுதியாக இருக்கிறீங்களா, தெளிவாக இருக்கிறீங்களான்றது உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும்.